நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது எந்த தெய்வத்திற்கு எந்த பிரசாதம் படைக்க வேண்டும் என்று பலருக்கும் தெரியாது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பிடித்த நெய்வேத்தியம் உள்ளது. அதை பக்தியுடன் சமர்ப்பித்தால் ஆன்மீக பலன்கள், மன நிம்மதியும் கிடைக்கும். விநாயகர். விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம் மற்றும் கொழுக்கட்டை. இதை படைத்தால் கல்வி, ஞானம், தடைகள் நீங்கும், புதிய முயற்சிகள், வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இரண்டாவது, முருகப்பெருமான். முருகனுக்கு பால் பாயாசம் மற்றும் பஞ்சாமிர்தம் மிகவும் பிரியம். இதை நெய்வேத்தியமாக படைத்தால் துணிவு, அறிவு, குடும்ப ஒற்றுமை மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சிவபெருமான். சிவபெருமானுக்கு வில்வ இலை, பால் மற்றும் பஞ்சாமிரதம் படைத்து சிறப்பு. இதனால் மன அமைதி, ஆரோக்கியம், பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு பாயாசம் மற்றும் சர்க்கரை பொங்கல் படைத்தால் செல்வ வளம், ஐஸ்வர்யம் மற்றும் குடும்பத்தில் வளம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. விஷ்ணு பகவான். விஷ்ணுவுக்கு துளசி சேர்த்த வெண்ணெய் மற்றும் அக்கார அடிசல் மிகவும் பிரியம். இதை படைத்தால் நல்ல வேலை, திருமண யோகம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்று கூறப்படுகிறது. அம்மன். அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டல், எலுமிச்சை சாதம் போன்றவை படைக்கின்றன. இதை தீய சக்திகளில் விலகி தைரியம், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப பாதுகாப்பு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். எந்த பிரசாதமாக இருந்தாலும் அது பக்தியுடன், தூய மனதுடன் படைத்தால் மிக முக்கியம். இறைவன் பொருளை அல்ல, உங்கள் அன்பையும் பக்தியும் ஏற்றுக்கொள்கிறார். ஓம் நம சிவாய. உங்கள் குடும்பத்தில் அன்பு நிலைக்கட்டும்.